அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து ஆடி சிறப்புகள், ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இதை தொடர்ந்து ஆடி தபசு சிறப்புகள் மற்றும் ஆடி தபசு நாளன்று வீட்டிலே எந்த வழிபாடு செய்ய வேண்டும், அந்த வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்கின்ற தகவல்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி தபசு அப்படின்ற பெயர் கேள்விப்படும்போது அதிலேயே காரணமும் ஒட்டி இருக்கு. ஆடி என்றால் ஆடி மாதத்தை குறிப்பிடுது. தபஸ் அப்படின்றது வடமொழி சொல்லாக இருக்கு. தபஸ் என்கின்றதுக்கு தமிழாக்கம் என்னன்னா தவம் அப்படின்றது. அப்போ ஆடி தவம் அப்படின்னு பொருள் கொள்ளப்படுகிறது இல்லையா? இந்த ஆடி தவம் அப்படின்னு இருக்கே, இது ஏன் இப்படி பெயர் பெற்றது, அதற்கு பின்னணி என்ன, புராண காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புராண கதை ஒன்று நமக்கு தெளிவாக இதனுடைய விளக்கங்கள், அதாவது இந்த ஆடி தபசு எப்படி வழிபடணும், அதனால் என்ன நன்மைகள், இந்த ஆடி தபசு உருவானதுக்கு காரணம் என்ன, அந்த புராண கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆடி தபசு நாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, இந்த ஆடி தபசு நாளிலே யாரை வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு முறை என்னாச்சு, சங்கன் பதுமன் என்கின்ற நாகலோகத்து அரசர்களுக்குள்ளர ஒரு விவாதம் ஏற்பட்டது. சங்கன் என்ன சொல்றாரு, சிவன் தான் பெரியவர், சிவனை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பதுமன் என்ன சொல்றாரு, கிடையாது, அது நாராயணர் தான் பெரியவர், அவரை காட்டிலும் பெரிய தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்குள்ளர முட்டி மோதி கொள்கின்ற அளவுக்கு இந்த விவாதம் பெருசா போய்கிட்டே இருந்தது. அப்போ இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இல்லையா? நாரதர் அங்க வர்றாரு. எந்த இடத்துலயுமே ஒரு பிரச்சனைன்னா நாரதர் வருவாரு. அவர் சொல்றாரு, உமாதேவி கிட்டேயே, அன்னை பராசக்தி கிட்டேயே இந்த பிரச்சனையை கொண்டு போங்க, இந்த பிரச்சனைக்கான தீர்வை அன்னையே தீர்த்து வைப்பாள் அப்படின்னு அன்னை பராசக்தி கிட்ட உமாதேவி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துக்கிட்டு வணங்கிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை, கோரிக்கையை அங்கே வைக்கிறாங்க. சிவன் தான் பெருசு, இல்லை நாராயணர் தான் பெருசுன்னு. இதை பார்த்த உமாதேவியாருக்கு என்னடா இது ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டுருச்சே, நாராயணர் அன்னையின் சகோதரன், அவரு தான் பெருசுன்னு சொல்ல முடியாது, இங்கே சிவபெருமான் தன்னுடைய கணவர், இவர் தான் பெருசுன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரையாவது ஒருத்தர் பெரியவர், அவர் தான் சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னா, இன்னொருத்தர் வந்து அங்கே என்ன ஆறாரு, சிறியவர் ஆகின்றார், அவருக்கு சிறப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகுது இல்லையா? இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனேயே உமாதேவி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ நீங்கள் உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து காட்டணும், ஹரியும் ஹரனும் ஒருவரே அப்படின்றத உலக மக்களுக்கு எடுத்து காட்டணும், இதுதான் சரியான நேரம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹரிஹரன் இருவருமே ஒன்றுதான் அப்படின்னு நம்ம உலக மக்களுக்கு எடுத்து காட்டலைன்னா பிற்காலத்தில் மக்கள் அனைவருமே இப்படி தான் அடிச்சுப்பாங்க, ஹரிதான் பெருது ஹரன் தான் பெருசு அப்படின்னு அடிச்சுப்பாங்க, அதனால் இதை செய்யணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்கிறாரு, அவர் எப்போவுமே திருவிளையாடல் செய்கிறவராச்சே, சொல்கிறாரு, நீ இப்படி வந்து கேட்ட உடனேயே நான் ஹரிஹரனாக காட்சி கொடுக்க முடியுமா என்ன, அதுக்கு நீ தவம் இருக்கணும் அப்படின்னொன்னே அன்னை பராசக்தி கேட்குறாங்க, எங்கே போய் தவம் இருக்கணும், என்னுடைய மக்களுக்காக நான் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனேயே சிவபெருமான், திருவிளையாடல் தான் அவரோடது, அவர் சொல்கிறாரு, புன்னை வனத்தில் அங்கே புன்னை மரங்களாக முனிவர்கள் எனக்காக தவம் இருக்கிறாங்க, புன்னை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய புன்னை வனத்தில் பூலோகத்தில் தான், அந்த இடத்துல போய் நீ தவம் இருக்க வேண்டும், அப்படி தவம் இருக்கும்போது நான் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வந்து உனக்கு காட்சி கொடுப்பேன், அப்போ வந்து ஹரியும் ஹரனும் ஒன்று தான் அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அன்னை பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, பூலோகத்துக்கு வர்றாங்க. புன்னை வனமான, அதாவது புன்னை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய
சங்கரன் கோயில் என்கின்ற இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஊசி முனையில் தவம் இருக்காங்க. ஒரு காலில் தவம் இருக்கின்றார். எவ்வளவு கஷ்டம்! ஆனால் கூட அந்த கஷ்டத்தை இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக அந்த அன்னை ஏற்றுக்கொண்டாள். அன்னை பராசக்தி தவம் இருக்க பூலோகத்துக்கு போகும்போது பசு கூட்டங்களும் அவருக்கு பாதுகாப்பாக வந்தன. அதனால்தான் அன்னைக்கு அங்கே கோமதி என்கின்ற பெயர் ஏற்பட்டது. கோ என்றால் பசுக்கள், மதி என்றால் மதியை போன்ற நிலவை போன்ற முகத்தை கொண்டவள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. நிலவை போன்ற முகத்தை கொண்ட அன்னை பராசக்தி பசுக்கள் கூட்டத்துடன் வந்து சங்கரன் கோயிலில் சங்கரநாராயணர் கோயிலாக இப்போ இருக்கு இல்லையா, அங்கே வந்து தவம் இருந்தாங்க. ஆடி மாத பௌர்ணமி நாளன்று சிவபெருமான் சொன்னது போலவே அங்கே அன்னைக்கும் அங்கே தவம் இருந்த முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் சங்கரநாராயணர் கோலத்திலே காட்சி தந்தார். அன்னைக்கு காட்சி கொடுத்த சங்கரநாராயணர் கோலம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு பக்கம் கங்கை சந்திரன் சூடிய ஜடாமுடி, இன்னொரு பக்கம் வஜ்ரம் மாணிக்க மகுடம், ஒரு புறம் புலித்தோல், இன்னொரு புறம் பீதாம்பரம், ஒரு புறம் ருத்ராட்ச மாலை, இன்னொரு புறம் துளசி மாலை. இப்படி சங்கரருக்கும் நாராயணருக்கும் இருக்கக்கூடிய அடையாளங்களுடன் சிவபெருமான் காட்சி தந்த உடனேயே அன்னை பராசக்தி மகிழ்ச்சி அடைந்தார். அங்கே கூடியிருந்தவங்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சிவனும் நாராயணரும் ஒன்றேதான் அப்படின்றது இந்த சங்கன் பதுமன் அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்களும் பார்த்து இனி போட்டி போடக்கூடாது, இருவரும் ஒன்றேதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஹரிஹரனாய் காட்சி தந்த சிவபெருமானை பார்த்து மகிழ்ந்த அன்னை பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், உன்னுடைய தவத்தினால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்வதி தேவியார் சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த கோலத்தை மறைத்து உங்களுடைய இயல்பான கோலத்தில் என்னுடன் இங்கே நிரந்தரமாக தங்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு தந்தேன் வரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி சங்கரனாக இருந்து இன்றைக்கும் பக்தர்களுக்கு அன்னையுடன் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். இதுவெல்லாம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல புன்னைவனம் என்று சொல்லப்படுகின்ற சங்கரன் கோயில் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய கோமதி சங்கரநாராயணர் கோயிலாக இன்றைக்கு நாம் வணங்கக்கூடிய இடத்துல நடைபெற்றது. இந்த கோயிலில் சங்கன் பதுமன் என்கின்ற நாக அரசர்கள் வழிபட்ட காரணத்தினால இந்த கோயிலுக்கு போய் புற்றுமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராது, பாம்பு தோஷங்கள் போயிடும், தேள் பூரான் எந்த விஷ ஜந்துக்களுமே வீட்டுக்குள்ளே வராது, அந்த விஷ ஜந்துக்களுடைய தாக்கமும் ஏற்படாது அப்படின்னு புற்றுமண் கோயிலை கொண்டு வந்து இந்த வீட்டில் வைப்பாங்க, வழிபடுவாங்க. அந்த ஊர் சுற்றியுள்ள கிராமங்களில் ஊர்களில் எல்லாம் இதை இன்றைக்கும் ஆடி தபசு விழாவை பெரிதாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆடி தபசு கொடியேற்றது, அந்த கொடி ஏற்றுகின்ற நாளில் இருந்து அங்கே திருவிழா கோலம் பூண்டு அம்மனை வழிபாடு செய்கிறது, ஈசனை வழிபாடு செய்கிறது. அங்கே அன்னையுடன் ஈசனையும் சேர்த்து வழிபட்டு மண் கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும். இந்த விஷ ஜந்துக்களால் அடிக்கடி பாம்பு வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம், வேண்டிட்டு வந்துடணும், கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம், விஷ ஜந்துக்களும் வராது, அதனால் எந்த தொல்லைகளும் ஏற்படாது. அங்கே செல்லக்கூடிய பக்தர்கள் சிவபெருமான் அன்னை எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை 101 முறை, 501 முறை, 1001 முறை, 108 முறை இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு வலம் வருவாங்க. காரணம் என்னென்னா, அன்னை ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருந்தால் அவளுக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும், அந்த வலி நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தங்களுடைய வேண்டுதல்களை அன்னையிடம் செலுத்தி அவங்க வலம் வருவாங்க. முடிந்தால் ஆடி தபசு நாளில் சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க, வேண்டுதல் வச்சுக்கிட்டு வாங்க. எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நடைபெறும். இல்லைங்க எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாது, இந்த ஆடி தபசு நாளில் நாங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எந்த மாதிரி வழிபாட்டை மேற்கொள்ளணும் அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு காலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்து வெளியிலையும் வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் சுத்தமாக வைத்துக்கொண்டு மாக்கோலம் போட்டு வாசலில் தோரணம் கட்டி விடுங்க. பூஜை அறையில் சிவபெருமான் மற்றும் பெருமாள் இருக்கக்கூடிய படங்களை அலங்காரம் செய்து நல்ல மணமாக வச்சுக்கோங்க. நல்ல மணமுள்ள மலர்கள் இல்லை நல்ல மணமான பொருள்கள், புனுகு ஜவ்வாது இது போன்ற பொருள்களை எல்லாம் பூசிவிட்டு மணமாக வச்சுக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஏதாவது சிம்பிளாக நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கலே வச்சுக்கோங்களேன். அன்னை பார்வதி சிவபெருமான் படம் இருந்ததுன்னா, இல்லை வெறும் சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அது வச்சுட்டு நீங்கள் வில்வ தளத்தால் அலங்காரம் பண்ணுங்கள். வில்வ இலைகள் கொண்டு அலங்காரம் பண்ணலாம், இல்லாட்டி வில்வ இலை சூட்டி விடுங்க படத்துக்கு இல்லை சிலைக்கு. இவருக்கு
நாராயணருக்கு பெருமாளுக்கு என்ன பண்ணணும், துளசி மாலைகள் துளசி வச்சு நம்ம வணங்கலாம். 2 பேரையும் ஒரே மனையில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது அவங்கக்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும் வைத்து வணங்கி விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த விரதம் மேற்கொள்ளணுன்றது ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம வேண்டுதல் அதாவது வழிபாடு செஞ்சோன்னு வைங்களேன், அதுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பல பதிவுகளில். ஒரு குழந்தை சாப்பிடாமல் அடம் பிடிச்சதுன்னா உடனே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம், இல்லாட்டி ஏதாவது செஞ்சிடறோம்ல. அந்த குழந்தை என்ன கேட்குதோ அதை செய்துடுறோம். அதுபோல தான் நம்மை வருத்தி சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம். நிறைய வேலைகள் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது சாப்பிடாம விரதம் மேற்கொண்டு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தான் தீரணும் பகவானே அப்படின்னு நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அதுக்கு எப்போவுமே கூடுதல் பலன்கள். ஆனால் இதுலேயே சில விதிவிலக்குகள் இருக்குது. இந்த கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் விரதம் மேற்கொள்ள வேண்டாம். வழிபாடு செய்தால் மட்டுமே போதுமானது. இதில் விரதம் கட்டாயம் இருக்கணுமா, நாங்கள் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வீட்லேயும் வேலை பார்க்கணுங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு விரதம் இருக்க வேண்டாம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டு வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அன்றைக்கு சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள், அன்னை பராசக்திக்குரிய மந்திரங்கள், நாராயணனுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நம்ம வழிபாடு சிம்பிளாக அவங்க நாமத்தை உச்சரித்தாலே போதுமானது. நம்ம பூஜை அறையிலேருந்து கொஞ்சம் நேரம் செய்யலாம். அதற்கு பிறகு வெளியில் வந்த பின்னாடியும் நம்ம அவங்க நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உள்ளே சொல்லிக்கிட்டே நம்ம இருந்தாலே போதுமானது. அதுதான் சிறந்த வழிபாடு. இதை செய்து உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக்கோங்க. ரொம்ப அற்புதமான நாள். சிவபெருமானுக்கும் நாராயணனுக்கும் உரிய மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம அன்னை பராசக்திக்குரிய மந்திரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 9 முறையாக சொல்லுங்கள். நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நேரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் 108 தடவை இதை சொல்லிக்கலாம். நீங்கள் நாராயணன் மந்திரத்தை சொல்லும்போது துளசி மாலையை எடுத்துக்கோங்க. சிவபெருமான் அன்னை பராசக்தியின் மந்திரத்தை சொல்லும் பொழுது ருத்ராட்ச மாலை இருந்தால் அதை எடுத்து சொல்லி வழிபட்டுக்கலாம். விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதத்தை துறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு படைத்த நைவேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு சாப்பிட்லாம் ஒரு வேளை. அதற்கு பிறகு மறுநாள் வரைக்கும் விரதத்தை தொடர்ந்து செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க அன்றைக்கு இரவு சாப்பிட்டு கொள்ளலாம். இவ்வளவு சொன்ன நீங்கள் ஆடி தபசு என்னைக்கு வருதுன்றது உங்கள் வாயால் சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற 11ஆம் தேதி வருது. அதாவது ஆகஸ்ட் 11, 2022 2022 வருடத்திற்கான பதிவு இது. அன்றைக்கு நீங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம். அன்றைக்கு பௌர்ணமியாக கூட வருது. நாராயணனை வழிபடுவது சத்யநாராயணர் வழிபாடு அன்றைக்கி நடக்குது இல்லை, அது சிறப்பு தானே. அந்த வழிபாடு மேற்கொள்கிறவர்கள் கூட அது பாட்டுக்கு அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இது வெறும் நம்ம மந்திரம் தான் சொல்கிறோம், பெருசாக எந்த ஏற்பாடுகளும் செய்ய போகிறது இல்லை இல்லையா. அதனால் இரண்டும் தனித்தனியாக நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது ஒரே வேளையில் செய்தால் கூட அது தனியாக சிவபெருமானையும் நாராயணரையும் வச்சு வழிபாடு செய்யுங்க. நீங்கள் சத்யநாராயணர் பூஜை செய்வதாக இருந்தால் வெறும் நாராயணன் படத்தை வைத்து, சத்யநாராயணர் படத்தை வைத்து அது தனியாக பூஜை செய்து கொள்ளுங்கள். முதல்ல எது செய்கிறது, பின்னாடி எது செய்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சிறப்பு தான். அடுத்தது கேட்பீங்க, காலையில் செய்யணுமா மாலையில் செய்யணுமான்னு. இது உங்கள் வசதிக்கு விட்டுடுறேன். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நல்ல தகவல்கள் பார்த்தோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம விஹா ஷாப் கைட் ஃபெஸ்டிவலில் போடுறோம். அதற்கான தகவலை பாருங்கள். நம்ம விஹா கடையை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். வருகின்ற 13, 14, 15 அதாவது ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு 13, 14, 15 13, 14, 15 அன்னைக்கு மகாபலிபுரத்தில் கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த தேதிகளில் நம்முடைய விஹா ஷாப், விஹா ஸ்டோர், அங்கே கடைகள் போடப்பட்டிருக்கும் நிறையா. அதில் எங்களுடைய விஹா ஸ்டோரும் இருக்கும். அங்கே வரக்கூடியவர்கள் விஹா ஸ்டோர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுடைய பொருள்களை வாங்கிக்கலாம். அனைத்து பொருள்களுமே கிடைக்கும். உங்களுக்கு எது போன்ற பொருள்கள் தேவை அப்படின்றத கஸ்டமர் கேரில் கூப்பிட்டும் சொல்லலாம். நாங்கள் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருப்போம், வந்து வாங்கிட்டு போயிடலாம். இந்த கைட் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்த கைட் ஃபெஸ்டிவலில் விதவிதமான பட்டங்கள் விட இருக்கிறாங்க. பட்டங்கள் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கும். அது படங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி பார்க்கலாம். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தேவைப்பட்டிருக்கு, அதை டவுன்லோட் செய்து வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் இந்த செய்தியெல்லாம் சொல்கிறேன். எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் கிடைக்கும். viha.online என்கின்ற எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக உங்களை எல்லாம் கைட் பண்ணி எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கு கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்தி யாராவது இது அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இன்னும் சில செய்திகள் சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. விஹான்னு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது, அது போலியானது. இப்படிப்பட்ட போலிகளை தவிர்ப்பதற்காகத்தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் செஞ்சுக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் படித்து பதிவுகளாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.